அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். நம்ம உறவுகள் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்காங்க. ஆனா இந்த உறவு மட்டும் நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒரு அங்கீகாரமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அங்கீகாரத்துக்கு அழகு சேர்க்கிற விதத்துல ஒரு கவிதை சொல்லலாமா? கருத்தோட கவிதை சொல்றது ஏன் பொறுப்பு. அதை காத்துல விடாம காதுல வாங்கிக்கிறது உங்க பொறுப்பு. அறிவு தூண்டுகோள்களுக்கு அகரம் சொல்லி தந்த சிகரங்களே, உங்களுக்கான வாழ்த்து பாவினையும் அதிலிருந்தே தொடங்குகின்றேன். அறிவு துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்யும் வித்தகர்களே, கை பிடித்து சொல்லி தந்த நீங்கள் தான் கை தூக்கி விட்டீர்கள். களிமண்ணையும் வண்ணங்கள் குலைத்து பெரும் சித்திரமாக்கும் மரம் சிற்பிகளே, படி படி என பாடம் சொல்லி எங்களை படிப்படியாக உயர்த்தி அழகு பார்க்கும் நீங்கள் தெய்வத்தினும் ஒரு படி மேல்தான். அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களே, உங்கள் பழகை பாடம்தான் பல கைகளை உயர்த்தி சிறப்புடன் வாழ வைத்தது. இருட்டுக்கே வெள்ளை அடிக்கும் உங்கள் நல்ல மனசுதான் கடைசி பெஞ்சு மாணவனின் உள்ளத்தையும் கொள்ளையடித்தது. விமர்சனங்கள் 1000 வந்தாலும் சரி சமமாய் ஏற்கின்ற சாதக பறவைகள் நீங்கள். கரை பூசுதல் எளிது, ஏசுதல் எளிது, பரிகசித்தல் எளிது, இவை யாவும் கடந்து பால நெஞ்சங்களிடம் நீங்கள் காட்டும் அக்கறைதான் அளவிடற்கு அரிது. எண்ணமெல்லாம் மாணவர்கள் நலனிலேயே நிமிடங்களை நகர்த்துகின்ற நல்லாசிரியர்களே, இந்த மாபெரும் உலகில் ஏதோ ஒரு குழந்தையின் மனதில் நிச்சயம் எழுதப்பட்டிருக்கும் உங்களுக்கான நல்லாசிரியர் என்ற உயர் விருது. அந்த அங்கீகாரத்தை பயன்படுத்தி நல்ல அதிகாரிகள் பலரை உருவாக்க உழைத்துக் கொண்டிருக்கும் உங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி மாற்றத்தின் மகாத்மாக்களே. என்னோட வாழ்க்கையில என்னோட முன்னேற்றத்துக்கு என்னோட ஆசிரியர்கள் ஒரு பெரிய பங்கு எடுத்திருக்காங்க. நல்ல ஆசிரியர்கள் எல்லாரும் நலமோட வாழ இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிற எல்லாருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.